கட்டடத்துறையை பொறுத்த மட்டும் வந்து பல மாற்றங்கள் வந்து பல ஆண்டுகள் ஆகுது. பல ஆண்டுகள் ஆனாலும் கூட, இப்போது தான் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நேரடியா பார்க்க முடியுது. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெட்ரோ ரயில் பாதை அமைக்கிறதுல வந்து அந்த பில்லர் மேல வந்து ஒரு ஆங்கில் மாரி வைக்கிறாங்க. அது வந்து ரெடிமேடா செஞ்சு ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு ராட்சச ட்ரெய்லர் மூலமா கொண்டு வராங்க. கொண்டு வந்து அத வந்து ஒரு பெரிய ராட்சச கிரேன் மூலமா மேல ஏத்துறாங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து கிட்டத்தட்ட 200 மடங்குக்கு மேல ஸ்பீடா பார்த்துட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட இந்த இந்த இத வந்து மேல ஏத்துறதுக்கு குறைஞ்சது ஒரு 40 நிமிஷமாச்சும் எடுத்துக்கிறாங்க. மெதுவா இன்ச் பை இன்ச்சா தான் ஏத்துறாங்க. கீழ பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 10லருந்து 20 பேர் கிட்ட வந்து அதில ஒர்க் பண்றாங்க. அதாவது அட்ஜஸ்ட்மென்ட் பண்றது. 2, 3 கயிற கட்டி, எப்படிலாம் கரெக்ட்டா அத மேல கொண்டு போய் திருப்புறது, அந்த மாரியான விஷயங்களுக்கெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மெதுவா கொண்டு போறதுக்கு கீழ வந்து குறைஞ்சது ஒரு 10, 15 பேர் கிட்ட வேலை பார்க்குறாங்க. அத தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா, என்ஜினியர்ஸ் எல்லாமே வாக்கி டாக்கி மூலமா கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த கிரேன் ஆப்பரேட்டருக்கு. அதெல்லாம் தாண்டி இது போக்குவரத்து வந்து நிறுத்திட்டு தான் அந்த வேலைய செய்றாங்க. இது வந்து ஞாயிற்றுக்கிழமைகள் தான் அதிகமா நடத்துறாங்க. ஏன்னா மத்த நாட்கள்ல நடக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட போக்குவரத்து வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஏதாவது அசம்பாவிதம் நடக்காம இருக்கிறதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இது மாரி செய்றாங்க. என்னதான் போக்குவரத்த நிறுத்தினாலும் நம்ம டூ வீலர்காரங்க மட்டும் அத கேட்கறதே இல்ல. சைடுல ஒரு சந்து கிடைச்சா கிளம்பி போயிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுக்கும். ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுனாக்கா, ஐயோ! ஐயோன்னு கத்த வேண்டியது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா. சரி. அது அப்புறம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கரெக்ட்டா நேரா கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, வேற ஒரு கிரேன் மூலமா ஒரு 2 என்ஜினியர்ஸ் வந்து மேல அனுப்புறாங்க. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா ஒரு இன்ச் கூட மாறாத அளவுக்கு அத பார்த்து அவங்க என்ஜினியர்ஸ் வந்து பார்த்துட்டு, அத வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மெதுவா இறக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ரயில் ட்ராக் அமைக்கிறதுக்கு உண்டான பீமை வந்து அது கூட அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ கிட்டத்தட்ட அவ்வளோதான் முடியப்போகுது. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச்.